மற்றொரு அண்மை செய்தி. மழை காரணமாக ரயில் நிலையம் முழுவதும் குளம் போல் மாறியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மழை வெள்ளம் புகுந்து குளம் போல் காட்சியளிக்கிறது நெல்லை ரயில் நிலையம். தண்டவாளங்கள் முழுவதும் மழை வெள்ளம் தேங்கிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ரயில்வே தண்டவாளங்கள் முழுவதையும் மூடியுள்ள வெள்ளம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மழை காரணமாக நெல்லை ரயில் நிலையம் குளம் போல் மாறியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். நெல்லையை பொறுத்தவரையிலே பல சாலைகள் குளம் போல தேங்கி நிற்கின்றது. நம் சாதாரணமாக பிரதான சாலைகளில் நடந்து சென்றாலே முழங்கால் அளவிற்கும் அதற்கு மேல் முட்டி அளவிற்கும் தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகின்றது. நேற்று இரவிலிருந்தே பல முக்கிய இடங்கள்ல மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட இடங்களில் கூட 3 நாட்கள் 4 நாட்கள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது. அதே போலத்தான் தற்போது மழை விடாமல் பெய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் நெல்லை மாவட்டத்தினுடைய பிரதான இடங்கள், அதிகமாக மழை தேங்கி நிற்கக்கூடிய இடங்கள், அதே போல கிராம பகுதிகளிலும் கூட மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அந்த மின்கம்பங்கள் சாய்ந்து விடக்கூடும். மின்கம்பங்கள் சாய்ந்து விட்டால் எதிர்பாராத அசம்பாவிதங்கள் ஏற்படும் என்பதை தவிர்ப்பதற்காக தற்போது இந்த மின் துண்டிப்பு என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. ரயில்வே தண்டவாளங்கள் தண்ணீரிலே முழுமையாக மூழ்கி இருக்கின்றது. இதன் காரணமாக நெல்லைக்கு வரக்கூடிய ரயில்கள், அதே போல நெல்லையிலிருந்து செல்லக்கூடிய ரயில்கள் போன்றவை எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அல்லது சில ரயில்கள் வேறு தடங்கள் வழியாக மாற்றி விடப்பட்டிருக்கின்றது. இப்படியாக சூழல் இருக்கின்றது. அதே போல பிரதான சாலைகளில் எந்த வாகனமும் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல வேண்டும் சொன்னால் நடந்துதான் செல்ல வேண்டும். பெரும்பாலும் நடந்து செல்லக்கூடியவர்கள் கையில் பெரிய 6 அடி 7 அடி உயரத்துக்கு குச்சிகளை கையில் வைத்து ஊன்றியபடியே, அதாவது ஏதேனும் பள்ளங்கள் இருக்கின்றதா, என்ன இருக்கின்றது, ஆழம் இருக்கின்றது என்பதை சோதனை செய்து கொண்டே அவர்கள் செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகின்றது. வாகனங்கள் பொறுத்தவரையிலே நெல்லை மாவட்டத்தில் 2 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள் என்று பிரதான சாலைகள் கூட பயணிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. மேடான இடங்களில் அவர்கள் பயணித்து வருகின்றார்கள். தாழ்வான பல பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகள் மழை நீரிலே மூழ்கி இருக்கின்றது. தொடர்ந்து மழை நிற்காமல் விட்டு விட்டு பெய்து வரக்கூடிய காரணத்தினாலே இன்னும் மழையினுடைய அளவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.